மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி, திருவாசகம் போற்றி, திருக்கைலாய பரம்பொற்றி, தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி. இப்பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞானத்தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து அகச்சந்தானம் புறச்சந்தானம் உயவந்ததானம் சந்தானம் அனைத்து வணங்கி வகுப்பை தொடங்குவோம். மாணிக்கவாசகருடைய ஆனந்த மாலை என்பது சிவானுபவ விருப்பந்தான். ஆனந்த மாலை என்ற தலைப்பில் மாணிக்கவாசகர் ஆனந்தத்திற்கு தடையை தான் சொல்கிறார், ஆனந்தத்தை சொல்லலை. ஒரு சராசரி மனிதன் ஆனந்தத்துக்கு ஆசைப்படும் போது அது கிடைக்காத போது எப்படி தான் நினைத்தது நடக்கலைன்னா ஒரு மகனோ மகளோ பெற்றோரிடத்தில் உரிமையோடு புலம்புற மாதிரி புலம்புற பதிகம்தான் இது. நான் சொல்கிறது தான் சரியான முன்னுரை. உரிமையோடு பெற்றோரிடத்தில் அத்தனை தப்பையும் பிள்ளை செஞ்சுவிட்டு பெற்றோரை குறை சொல்கிற மாதிரி ஒரு உரிமையோடு புலம்புகின்ற பதிகம்தான் இந்த ஆனந்த மாலை. அந்த அந்த வரிசையில் தான் இது வந்துக்கிட்டு இருக்குது. எத்தனை மந்திரம் முடித்தோம்? 6வது மந்திரம். நாளைக்கு கரூர் வகுப்பில் இந்த பதிகத்தை எடுத்து பேசுவேன். ஆனந்த மாலை எங்கே ஆனந்தம் இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னா சொல்ல முடியாது. எங்கே ஆனந்தம் பற்றிய குறிப்பு இருந்தால் தானே சொல்ல முடியும். அதை இதில் சொல்கிறார். இந்த எத்தனாவது மந்திரம் படிக்கணும்? 6வது மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க. அரசனே. இந்த மந்திரமும் கண்டிக்க தான் செய்கிறார். 4வது மந்திரத்தில் நான் கஷ்டப்பட்ட பிறகு நீ என்ன பிரயோஜனம்னாரு. 5வது மந்திரத்தில் நான் அவனுக்கு தேவையில்லையான்னாரு. 6வது மந்திரத்தில் நான் அவனுக்கு வேண்டாமாங்கிறாரு. அரசனே, நீ அருள் புரிய வேண்டியது இல்லையா? நீ எனக்கு அருள் புரிய வேண்டியது இல்லையா? தீவினைகள் செய்த நான் கெட்டுப்போனால் போதுமா? ஐயோ என்று எனக்கு நீ இறங்கவில்லை என்றால் அஞ்சாதே என்று என்னை பார்த்து யார் கூறுவார்? பிறவியை பயன்படுத்தாமல் இறப்பவர் நிலைதான் எனக்குமா? நான் பயன்பெறாமல் இறந்தால் வாங்க, நான் பயன்பெறாது இறந்தால் சிவார்ப்பணம் சிவார்ப்பணம். நான் பயன்பெறாது இறந்தால் அது முறையல்ல என்று சொல்ல மாட்டார்களா? தில்லையில் நடனமாடுபவனே, நான் திகைத்து நிற்கிறேன். இனியாவது நீ தெளிவுபடுத்து. பிறகு பொருட்களை பிரித்து பார்க்கலாம். அரசனே, இந்த அரசனே என்பது இறைவனுடைய சிறப்பறிந்த நிலையில் ஆன்மா இருக்கிறதை காட்டுகிறது. அதுக்கு பிறகு கேட்குறாரு, நீ அருள வேண்டியது இல்லையான்னு கேட்குறாரு. நீ அருள வேண்டியது இல்லையா? இப்போ இறைவன்
அந்த உரிய நேரத்தில் அருள் வழங்குறவன் தானே. அவனிடத்தில் நீ அருள வேண்டியதில்லையான்னு என்ன செய்ய வேண்டியதில்லை. இப்போ சாமி இப்போ நாம் நீ அருள வேண்டியது இல்லையான்னு கேட்டால் அவர் என்ன செய்வார், நீ சாதனை செய்ய வேண்டியது இல்லையா அப்படின்னு திருப்பி கேட்பார். புரியுதா உங்களுக்கு? இறைவன் அருள வேண்டிய இடத்துல அருள்வான்ங்கிறது யாருக்கு தெரியாதா? மாணிக்க வாசகருக்கு தெரியாதா? அதனால் அந்த பதிகமே வித்தியாசமான பதிகம். அவர் அந்த திருமுறையை முடிக்கிற நேரத்தில் இவங்களுக்காக பாடலின்னு யோசிக்கிறார். யாருக்காக? சாதனமும் செய்ய மாட்டான், சாமியும் அருள மாட்டார். ஆனால் அவனுக்குன்னு ஒரு புலம்பல் இருக்கும்ல, அவன் எப்படி புலம்புவாங்கிறது அவனுக்கு பதிலாக யார் புலம்புறா? புலம்பி காட்டுறார். புலம்பி எல்லாருக்காகவும் பாடிட்டோம், இந்த இவனுக்கு வேண்டி நம்ம பாடலையே அப்படின்னு பாடுறாரு. இதுதான் விஷயம். இப்போ நீ அருள வேண்டாமான்னு கேட்டால், இப்போ நான் கேட்குற இறைவன்ட்ட நீ அருள வேண்டாமான்னு அவர் என்ன செய்வார்? நீ சாதனை செய்ய வேண்டாமா? இப்போ இயற்கையில் சீசனுக்கு தகுந்தபடி கோடை காலத்தில் வெயில் வருது, மழை காலத்தில் மயில் வருது, பனிக்காலத்தில் பனி வருது, சொல்லியா வருது? அந்தந்த சீசனில் என்ன வருது அது வருது இல்லை? அதே மாதிரி ஒரு பையன் பரீட்சை எழுதுனா ரிசல்ட் வருது, மார்க் வருது, ப்ரொமோஷன் வருது, எல்லாமே வருது இல்லை? அப்போ இது யார்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை. இது எப்படின்னா, அந்த சாதனம் செய்யாத உயிர் எப்படி செயல்படும் அதையும் அவர் அங்கீகரிக்கிறார். இறைவன்கிட்ட பேசுகிறான்ல, அந்த வகையில் பரவாயில்ல. யாரோ தெருவில் நின்று யார்கிட்டையும் கேட்காம சாமிக்கிட்ட தானே கேட்குறான். அடுத்து நான் கெட்டு போனால் போதுமான்னு கேட்குறார். கெட்டு போவதற்குரிய எந்த செயலும் யார்கிட்ட கிடையாது. அப்போ யாருக்காக பேசுகிறாரு? எப்போ கெட்டு போகும் ஒரு உயிர்? கெட்டு போதல்னா என்ன? சாதிக்காமை, சாதனை செய்யாமை தான் கெட்டு போதல். சாதனை செய்யாமல் உயிரினுடைய குறையா இறைவன் குறையா? உயிரினுடைய குறை. அதுக்கு பின்னால் ஒன்று இருக்குது, வினை. ஒருவேளை சாதனை செய்ய விடாமல் இறைவன் தடுக்கிறாருன்னே வச்சுக்கிட்டா, அது செய்த வினையினால் தடுப்பார். கெட்டவன் இருந்தால் கோயிலுக்கே வர முடியாது, கெட்டவன் இருந்தால் கோயிலுக்கே வர முடியாது, கெட்டவன் இருந்தால் யாத்திரை போக முடியாது. அப்போவும் அந்த வினையை செஞ்சது யார் தான்? உயிர் தான். ஆனால் அந்த அளவுக்கு சிந்திக்குமா ஒரு உயிர்? நான் வினை செய்தேன், அதனால் எனக்கு சாதனம் செய்ய முடியவில்லைன்னு ஒரு உயிர் சிந்திக்காது. நான் சாமி நம்மளை பூஜை பண்ணவே விட மாட்டேங்கிறாருங்க அப்படிம்பா. சாமி நம்மளை கோயில் போக விட மாட்டேங்கிறாருங்க. அதுக்கான வினைகளை யார் செஞ்சு வச்சுருக்கிறத ஒத்துக்கிட மாட்டான். இந்த நிலையில் இருக்கிற ஒரு உயிர் எப்படி பேசும்? அவனுக்காகவும் பேசணுமில்ல. அதை யார் பேசி காட்டுறா? ஆமாம், ஒரு டாக்டருங்கிறவர் 1% நோயாளியையும் கையாளணும். அவர் தான் டாக்டரு. சுகமாகிற வாய்ப்பு 1% தான் இருக்குதுன்னாலும் அவரையும் கையாளணும். ஒரு வீட்டில் வயசில் பெரியவர் 95 வயசு ஆகிட்டு, எல்லாரும் அவ்வளோதான் பெருசு போயிடும்ங்கிறாங்க. ஆனாலும் என்ன செய்கிறோம்? ஆம்புலன்ஸ் வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறோம். டாக்டர் என்ன செத்து போயிடுவார், எது கொண்டு வந்தீங்கன்னு அவர் சொல்ல முடியாது. சொன்னால் அவர் யாராக இருக்க முடியாது. அவனுக்கு சேர்த்து தான் அவர் டாக்டர், யாருக்கும் சேர்த்து தான். அவனுடைய அதில் பிழைச்சி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, உண்டா இல்லையா? அதே மாதிரி இந்த வகை ஆன்மாக்கள், எந்த வகை ஆன்மாக்கள்? அதாவது இறைவனை குறை சொல்லி கொண்டு தன்குறை உணராத ஆன்மாக்களுக்காக யார் பேசுகிறார்? மாணிக்கவாசகர் பேசுகிறார். நம்மெல்லாம் அந்த ஸ்டேஜ் தான். நம்ம ஒன்றும் இதை விட மோசமான ஸ்டேஜில் தான் நம்ம இருக்கிறோம். இறைவனை குறை சொல்லி கொண்டு தன்குறை உணராத ஆன்மாக்களுக்காக பேசுகிறார். நீ அருள் பெற வேண்டியது இல்லையா? அப்பா கிட்ட போய் சொத்து அழிக்க வேண்டியது இல்லையா அப்படின்னு அவங்க அப்பா அப்பா அம்மாவை பார்க்க வேண்டியது இல்லையா அப்படின்னு திருப்பி கேட்பாங்கல்ல. அந்த கேள்வி இவனுக்கு உணரவே தெரியாது. எங்கள் அப்பா சொத்து வைக்க மாட்டேங்கிறாருன்னு தான் சொல்லுவானே தவிர, அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டியதை செய்யலைங்கிறத என்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான். இந்த வகை ஆன்மாக்களுக்காக பேசுகிறேன். நான் கெட்டு போனால் போதுமா? சரி, இறைவன் இப்படி சொன்னால் இப்படி இருக்கு, நீ இப்போ நான் இப்படி சொல்கிறேன், நான் கெட்டு போனால் போதுமா அப்படின்னா, நீ கெட்டு போகிறதுனால உலகத்தில் என்ன ஆயிரு? நீ ஒருத்தன் கெட்டுறதுனால ஒன்றும் ஆயிராது. கெட்டு போயிரு, அப்படியே போயிருப்பார். நீ அப்படியே கெட்டு போயிரு, நீனே ஆசைப்பட்டுட்டா என்ன போகிறதுன்ட்டு. இந்த மாதிரி உயிர்கள் இப்படி பேசும்போது அதையும் இறைவன் என்ன செய்கிறாரு? கேட்டுக்கொண்டு இருந்து அந்த உயிர்களுக்காக அருள் செய்கிறார் அப்படிங்கிறத தான் பதிவு பண்ணுறார். அப்படி சொல்ல மாட்டார். ஆனால் அப்படி சொல்கிறதுனால அவருக்கு ஒரு நஷ்டமே என்ன செஞ்சிடாது, வந்துடாது. ஆமாம், நான் வேணா வீட்டை காலி பண்ணி போயிடட்டா அப்படின்னு மகன் கேட்டால், போயிரு, யார் வேண்டாம், இருந்து என்ன சாதிச்சா, நீ போகிறதும் ஒன்று தான் இருக்கிறதும் ஒன்று தான் அப்படி சொல்கிறதுக்கு பெற்றோர் பலர் ரெடியாக இருக்காங்க. ஒரு படத்தில் விவேக்கு கோவப்பட்டு போவான் அண்ணங்கிட்ட,
அவங்க அண்ணன் பின்னால் ஓடுவார், கொடையை கொண்டுட்டு ஓடுவார். நான் கொடை மழை வந்துடும் அப்படின்னு தானே கொடை தர்ற, நான் வரமாட்டேன்பா. இல்லைடா, நீ போகிற வழியில் மழை வந்துட்டுன்னு வீட்டுக்கு திரும்பி வந்துடுவேன், கொடையை வச்சுட்டு அப்படியே போயிடு அப்படிம்பார் அவங்க அண்ணன். போகிற வழியில் மழை வந்துட்டுன்னு பொய்யான காரணம் சொல்லி வீட்டுக்கு திரும்பி வந்துடுவேன், மழை வருது வெயில் வருதுன்னு, கொடையை வச்சுக்க அப்படியே போயிடு அப்படிம்பார். புரியுதா உனக்கு? அதனால் அந்த வகை ஆன்மாக்கள் சொல்லப்போனால் யாரை பற்றி? நம்மை பற்றி. அதாவது தன்குறை உணராது யாரை குறை சொல்லுதல்? பிள்ளைகளில் 2-3 வகை இருக்குது. பிள்ளைகளில் பெற்றோர் குறை பாராது தன்குறை பார்க்கிற பிள்ளைகள். பெற்றோருக்கு இறைவனுக்கு குறை இல்லை, மாணிக்க வாசகருக்கு குறை இல்லை. மாணிக்க வாசகர் இந்த கேடர்லே இல்லை. இன்னொரு வகை பிள்ளை இருக்குது, தன்குறை உணராது யாரை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வகை ஆன்மாக்கள், இறைவன்ட்ட அந்த வகை ஆன்மாக்களை இவர் பதிவு செய்கிறார். அந்த உயிர் எப்படி புலம்போங்கிறத புலம்பி காட்டுறார். நான் கெட்டு போனால் போதுமா? நீ இறங்கவில்லை என்றால் அடுத்தது என்னை பயப்படாதுன்னு யார் சொல்லுவா? நீ இறங்கவில்லை என்றால் பயப்படாதே என்று யார் சொல்லுவா? அதாவது இந்த திருவாசகம் என்ன சொல்லுதுன்னா, சிவன் மேல் நம்பிக்கை இருக்குது, ஆனால் அதற்கான முயற்சிகளும் சாதனமும் இல்லை. அருள் புரிய தகுதி இருந்தால் அருள் புரிஞ்சிருப்பார், கெட்டு போகாமல் பார்க்கணும்னா கெட்டு போகாமல் பார்த்துருப்பார். இந்த 2 நடந்திருந்தேன்னா அவரே அஞ்சாதேன்னு சொல்லியிருப்பார். அவரே என்ன சொல்லியிருப்பார்? பயப்படாதுன்னு சொல்லியிருப்பார். நீ அப்போ அந்த கடவுள் மேலே இருந்த நம்பிக்கையில் குறையில்லை, ஆனால் அந்த நம்பிக்கைக்கான இயல்புகள் என்ன செய்யலை? இல்லை. அந்த நம்பிக்கைக்கான இயல்புகள் இல்லை. எல்லோரையும் போல் நான் பயனற்று இறந்து போவதா? அது முறையான்னு கேட்குறாரு. எல்லோரையும் போல் நான் பயனற்று இறந்தால் அடியார்கள் இது முறையல்ல என்று கூறுவார்கள். ஒரு உயிர் பயனற்று இறக்கிறது என்றால் அதற்கு அதனுடைய தீவினை காரணம். திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் வினைகளால் தனக்கு ஏற்பட்ட இழப்புகளை பல இடங்களில் பதிவு செஞ்சிருக்கிறார். இங்கே தான் நம்ம ஒரு மெஷர்மெண்ட் போட்டுட்டோமா, அந்த உயிர் யாரை தான் குறை சொல்லும்? தன்னையா? இறைவனை தான் குறை சொல்லும். யாரை குறை சொல்லாது? இந்த வகை ஆன்மா தன்னை குறை சொல்லவே செய்யாது, அந்த வகை ஆன்மா. அதனால் நான் பயன் இல்லாமல் செத்து போயிட்டா பரவாயில்லையா அப்படின்னு அந்த உயிர் கேட்குது. இறைவன் கேள்வி கேட்டால் எப்படி இருக்குது? இப்போ நாம் எப்படி கேட்டோம்னா, நீ பயன்படாமல் செத்து போகிறதுக்கு நான் காரணமா நீ காரணமா அப்படின்னு இறைவன் கேட்டால் எப்படி இருக்கும்? அந்த கேள்வியை அந்த ஆன்மா கேட்காது. ஏன்னா அது அந்த லெவலுக்கு சிந்திக்க என்ன செய்யலை, இன்னும் தயாராகலை. நிறைய பிள்ளைகள் பெற்றோர் நினச்சது சாதிக்காமல் கடைசியில் யாரையே தான் கடைசி வரைக்கும் குறை சொல்லுவோம். அந்த நேரம் நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன்னு எங்கள் அப்பா தான் கெடுத்தார் அப்படிமா. கடைசியில் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க போயிருக்க வேண்டியதுன்னு அப்படியே எதுக்கு அப்பா சொன்னார்னு ஆர்ட்ஸ் காலேஜுக்கு போனேன். அன்றைக்கு நீ அதற்கான வேறு முயற்சிகள் இருந்தால் போயிருக்க வேண்டியதுன்னு. எல்லாருமே ஒரு கட்டம் தாண்டின பிறகு யார் மேலே தான் போடுவாங்க? பெற்றோர் மேலே தான் போடுவாங்க. எல்லா பிள்ளைகளுடைய இயல்பு. ஆமாம் அது ஆனால் அது தன்குறையாக அந்த உயிர் என்ன செய்யாது? ஏற்றுக்கொள்ளாது. தன்குறையாக ஏற்றுக்கொள்ளாது. இப்போ என்னெல்லாம் எடுத்துக்கிட்டால் எங்கள் அப்பா மதுரை தமிழ்ச்சங்கத்தில் எம்ஃபில் படிக்க சொன்னார். அவருடைய விவசாயி தான் அவர். நீ படிக்கிற அப்படியே எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெளியே வானார். அவர் விவசாயத்தில் கஷ்டப்படுறது பிடிக்காம தான் நான் வெளியே வந்தேன். நான் வேலை ஏதோ கொஞ்சம் சம்பாதிச்சு அதில் பிழைச்சிக்கிடுறேன், அவர் விவசாயத்தில் கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாருன்னு தான். தமிழர்னுங்கிறவர் மிகப்பெரிய தமிழறிஞர். அவர் தான் எங்கள் காலேஜில் எம்ஃபில் டீச்சர் கைடு. அவர் தான் தமிழ்நாட்டில் இருந்த தமிழறிஞர்களில் முதல் 5 பேர்னா அவர் ஒருத்தர். தமிழர்னில் எங்கள் காலேஜுக்கு எம்ஃபிலுக்கு பிஹெச்டிக்கு வகுப்படுப்பார். அதெல்லாம் முடிச்சுட்டு வானார் எங்கள் அப்பா. நான் தான் வேண்டான்ட்டு வெளியே வந்தேன்.
எதுக்கு காரணம்னா அவர் என்ன செய்யக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, அவர் விவசாயம் பண்ணி நம்மளை படிக்க வைக்கிறார், வேண்டாம் அப்படின்னு வெளியே வந்தேன். இப்படி வந்துட்டு யாரை குறை சொல்லக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. அது இந்த உயிர் இப்படி செய்யும். அது தான் வினை செய்தது தெரிஞ்சதுன்னா தான் இறைவன் மேலே இவ்வளவு கேள்வி வராது. இப்போ வந்து வினை செய்ததுனால தான் அருள் செய்யலை, வினை செய்ததுனால தான் நம்ம கெட்டு போகிற நிலைமை வருது, வினை செய்ததுனால தான் பயப்படாதுன்னு சொல்லலை, வினை செய்ததுனால தான் பயனற்று இறக்க போகிறோம். இந்த உயிர் 2 விஷயத்தை ஒத்துக்கிட்டால் போதும். நான் தீவினை செய்தேன், தீவினை சாதனத்தை தடுத்தது. ஆனால் அந்த 2ஐயும் எது ஒத்துக்கிடாது, உயிர் ஒத்துக்கிடாது. ஒரு பிரதோஷம் விடாமல் கோயிலுக்கு வந்தேம்மா, பிரதோஷத்துக்கு வந்தால் போதுமா? அதை சாதனமாக சொல்லுவானுங்க. மாதத்தில் ஒரு நாள் ஒரு பிரதோஷத்துக்கு வந்ததை. இப்போ நம்ம திருக்கூட்டத்தில் மொத்தம் எத்தனை வகுப்பு நடக்குதுன்னு ஒரு கணக்கு போட்டேன்னா, இவங்க தான் எல்லா வகுப்புக்கும் போகிறாங்கன்னு நேற்று இவங்களை சொன்னாங்கல்ல. நம்ம திருக்கூட்டத்தில் வந்து சனி, ஞாயிறு, திங்கள், வெள்ளியை விட்டுருங்க, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளிக்கிழமை விட்டுருங்க. அது வந்து ஆன்மீக பேரவை வகுப்பு தான், நம்ம வகுப்பு கிடையாது. இப்படி பிரித்தேன், ஒரு கணக்கு போட்டேன். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளியை விட்டுருங்க, சனி, 5 நாள், 5 நாள் 20 வகுப்பு. இது ஒரு ஸ்டாண்டர்டாக எத்தனை வகுப்பு நடக்கும், 20. ஆன்மீக பேரவைக்கு 4, 24. முக்கண்ணப்பர் அறக்கட்டளைக்கு 2, 26. ஈரோடு 27, கரூர் 28, வெளிநாட்டு வகுப்பு 29, சோமாபட்டி 30, கனியூர் மகாலிங்க சாமி கோயில் 31, வள்ளலார் கோயில் 32. எத்தனை வகுப்பு நடக்குது, 32 வகுப்பு நடக்குது. ஆமாம், 28 நாளில் மாதம் முடியுது, 32 வகுப்பு நடக்குது. இதில் வந்து குருகுல வகுப்பு 20. நான் கணக்கு போட்டேன். இப்போ நீங்கள் ஈரோடு கரூருக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, குருகுல வகுப்பு 20. சராசரியாக இப்போ நீங்கள்லாம் ஏகதேசம் ஒரு 25 வகுப்பு வரைக்கும் அட்டன் பண்ணுறீங்க. 32 வகுப்பில் எத்தனை வரைக்கும், 25 வரைக்கும் அட்டன் பண்ணுறாங்க. இந்த 20 குருகுல வகுப்பு 25ல் ஒரு வகுப்பில் கூட இவர் கிடையாது. நேற்று இந்த மாதிரி பேசினார்ல, அவர் கிடையாது, ஒரு வகுப்பில் கூட கிடையாது. வகுப்புக்கு இப்போ நாங்களே உங்களுக்கு ஒரு வாரம் வகுப்புலன்னா நீங்கள் திங்கக்கிழமை கூப்பிட்டு வகுப்பு இருக்கா இல்லையான்னு கேட்க மாட்டிங்களா? நீங்கள் தான் என்ன செய்யணும், கேட்டு வரணும். நம்ம தானே ரேஷன் போடுறாங்களான்னு கேட்டு வர்றோம். இப்போ நீங்கள் வரலை அப்படின்னா நீங்கள் வராமல் இருக்க ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அதை வந்து செக் பண்ணுவார் யார், ஆசிரியர். இந்த உயிர் எப்படி இருக்குது, அந்த பக்குவம் பார்த்து தான் நீங்கள் ஒரு 15 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னா அந்த உயிர் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலான்னு தான் செக் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் 15 நாள் வர வேண்டாம்னீங்களா, அதனால் ஒரு 150 நாள் லீவ் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் அதை எப்படி நம்ம மாணவர் பட்டியலில் வைக்க முடியும்? குருகுல வகுப்பு மட்டுமே எத்தனை, 20 வகுப்புகள் இருக்குது குருகுல வகுப்பு. மொத்த வகுப்பு எவ்வளவு, 32 வகுப்புகள். அதில் குருகுல வகுப்பு 20, ஆதீன வகுப்பு நம்ம 2 வகுப்பை விட்டுட்டீங்க, 34 வகுப்பு. ஆதீன வகுப்பு 5, குருகுல வகுப்பு 20, ஆன்மீக பேரவை வகுப்பு 4, கண்ணப்பர் வகுப்பு, முக்கண்ணப்பர் வகுப்பு 2. அப்படியே அதை டிவைடர் போட்டு பார்த்தா இதில் வந்து 6 வகுப்பில் கூட இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. இப்போ அவரெல்லாம் எதில் தான் இருக்கிறாரு, 6 வகுப்பில் கூட கிடையாது, 6 வகுப்பில் இருக்கிறார். இவங்கள போய் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க யாரை சொல்லுவாங்க, அவங்க குறைய அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஒத்துக்கிட மாட்டாங்க. யாரை குறை சொல்லுவாங்க, நம்மளை சொல்லுவாங்க. நாம் இறைவன் இப்படி ஒரு வாய்ப்பை தந்தாருன்னு சந்தோஷப்பட்டுட்டு போக வேண்டியதுதான். இருக்கிறது 28 நாள், வேலை செய்கிறது எத்தனை நாள், 34 வகுப்பு வேலை செய்கிறோம். எவ்வளோ பெரிய வாரம், நம்ம கூட்டத்துக்கு கிடைச்ச வாரம் நினச்சி பார்த்தா. நேற்று எப்படி திடீர்னு மாரியம்மன் கோயிலுக்கு வந்துட்டீங்க, அங்கே வகுப்பு நல்லா இருக்கும், வேறு மாதிரி இருக்கும், நிறைய பொது செய்தி, நிறைய நேரத்தெல்லாம் நல்லா இருந்தில்ல, பப்ளிக்காக பேசுவோம். நீங்கள் அல்லாமல் ஒரு 30 பேர் நேரத்தில் நிறைய பேர் உட்காந்துட்டாங்க. அதனால தான் நான் சப்ஜெக்டை விட்டு வெளியே போயிட்டேன், பாடத்தை விட்டு வெளியே நிறையா உட்காந்துட்டாங்க, ஜென்ஸு நிறையா உட்காந்துட்டாங்க. இந்த சம்மரில் நிறையா உட்காருவாங்க, அவங்களுக்கு பாடத்தை வந்து வேறு மாதிரி எடுக்கணும். குளிர்காலத்தில் சீக்கிரம் போயிடுவாங்க. அதை இதில் கேட்டார், தில்லையில் நடனமாடுபவனே, தில்லையில் நடனமாடுபவனே. இது தில்லையில் நடனமாடுகிற இறைவன்கிட்ட இந்த பதியம் முழுவதும் மறைப்பு சார்ந்ததை பதிவு செஞ்சிருக்கிறாரா, அருளல் சார்ந்ததை பதிஞ்சிருக்கிறாரா? அதுதான் முக்கியம். அருளை கேட்க தானே செய்கிறாரு. அப்போ முழுவதும் என்னது தான், ஊனம்தான். ஊன நடனத்தை தான் பதிவு பண்ணுறாரு. இப்போ நம்ம எடுத்தோம் மடத்தூரில்.
அதாவது தூல நடனம், சூக்கும நடனம், அதிசூக்கும நடனம், மூணுமே என்ன நடனம் தான்? ஊன நடனம் தான் அப்படின்னு ஒரு நோட்ஸ் கொடுத்தோம். இங்கே நடராஜர் வந்து இந்த 5வது மந்திரத்தில் இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறது எத்தனாவது மந்திரம்? 6வது மந்திரத்தில் எங்கேயாவது அருளியது இல்லை, அருளலைன்னு தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது எந்த நடனத்தை தான் பேசுகிறாரு? அதனால தான் நான் வந்து இதை எந்த ஆன்மாவில் போட்டேன்? பெற்றோரை குறை சொல்கிற மனநிலையில் இருக்கிற பிள்ளையை போல தன்குறை உணராது இறைவனை குறை சொல்கிற உயிர்னு ஒரு உயிர் இருந்தால் அது எப்படி இருக்கும்? அது எப்படி பேசும்? இறைவனுக்கு அதை பேசி காட்டுறாரு. நமக்கு இது ஒரு பாடம். அந்த பாடத்துக்கு பின்னால் இருக்கிற செய்தி என்னென்னா, நாம் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்கல்ல. இதை சொல்லி பாருங்கள், அருள் புரிய வேண்டியது இல்லையா அப்படின்னா, நீங்கள் இறைவன் பேசுகிறத கற்பனை பண்ணி சொல்லி பாருங்கள். அருள் புரிகிற மாதிரி நீங்கள் சாதனை பண்ண வேண்டியது இல்லையா? அடுத்தால ஒரு கேள்வி கேட்குறேன், நான் கெட்டு போனால் போதுமா? யார் காரணம்? நீ செய்த வினைனால கெட்டு போகிற. அடுத்து 3வது ஒரு கேள்வி, பயப்படாதுன்னு நீங்கள் சொல்ல வேண்டாமா? பயப்படாதுன்னு சொல்கிற மாதிரி நடந்திருந்தால் தான் நான் சொல்லியிருப்பேன். நீ நடக்கலை, புரியுதா? நான் பயன்படாமல் இறந்து போயிட்டா மற்றவங்கெல்லாம் கேலி செய்ய மாட்டாங்களா? பயன் தராமல் இறந்து போகிறதுக்கு யார் காரணம்? நானா காரணம்? நீங்கள் தானே காரணம்? இப்படி அந்த இறைவன் சைடில் இருந்து வர்ற பதில்களை நாம் எடுத்துக்கிடணும். அதை மாணிக்கவாசகர் சொல்லலை, நாம் எடுத்து கற்றுக்கிடணும். இறைவன் பேசினால் எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணிங்கன்னா அது நம்ம செய்ய வேண்டியதுன்னு அர்த்தம். தேவையில்லாமல் மாணிக்கவாசகர் இந்த பதியத்தை எழுதலை. யாராக மாறிக்கிட்டார்? அபக்குவமானவராக மாறி நிற்கிறார். அபக்குவமானவருக்காக இப்போ நம்ம வந்து பையன் சரியில்லைனாலும் அம்மா யாருக்காக பேசும்? அப்படி ஒரு தாயாக நிற்கிறார். யார்? மாணிக்கவாசகர் ஒரு தாயாக நின்று பேசுகிறார். அவன் தான் படிக்க மாட்டான்னு தான் தெரியுமா? அவன் படிக்கலைன்னா படிக்க மாட்டான்னு தான் தெரியுமா? நீங்கள் அவன் விளையாட்டு புத்திங்கிறது தான் தெரியுமா? இப்படியே தெரியுமேன்னு யார் சொல்லும்? தாய் வந்து சொல்லி அந்த பையனுக்காக பேசுகிற மாதிரி ஒரு வகையில் பெற்றோர் அப்பாவுடைய இது இவனுக்கு கிடைக்கிறதுக்கான வேலையை யார் முடிச்சிருவா? அதைத்தான் இப்போ மாணிக்கவாசகர் செய்கிறார். இவனை டெவலப் பண்ணிட்டு வர்றேன். கொஞ்சம் அசந்தான் மாணிக்கவாசகரை குறை சொல்கிற மாதிரி ஆயிரும். புரியுதா? இப்போ யாராக மாறி நிற்கிறாரு? தாயாக மாறி நிற்கிறார். ஒரு பக்குவம் இல்லாத ஆன்மா, பக்குவம் உடைய இறைவன், ரெண்டுக்கு இடையில் அம்மை பேசுனா எப்படி இருக்குமோ அதை யார் பேசுகிறா? மாணிக்கவாசகர் பேசுகிறார். சிவபெருமான் பதில் சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த பதிலையெல்லாம் நீங்கள் கற்பனை பண்ணிங்கன்னா அது நம்ம செய்ய வேண்டியதுன்னு அர்த்தம். அதை நான் பேசியே காட்டிட்டேன். புரியுதா? எல்லா மந்திரத்துலையும் நீங்கள் இப்படி இறைவன் பேசுனா எப்படி இருக்கும்? அந்த இது முந்திர மந்திரம் பாருங்கள், தாயாய் தருவானே அப்படிங்கிறாரு. தருபவனே, தந்தவனேன்னு சொல்ல, தருவனே. தாராதொழிந்தால் பயனின்றி மெலிந்து குழந்தையாய் போவேன் அப்படிங்கிறார். இப்போ நான் இதை சொல்கிறேன், நீங்கள் அருள் தரலன்னா நான் மெலிஞ்சிருவேன். யார் காரணம்? ஒரே கேள்வி தான் அவர் கேட்பார் எல்லாத்துக்கும். யார் காரணம்? அப்போ அந்த உயிர் வந்து பிழையை நம்ம சைடில் இருக்கிற ஆன்மாவிட்ட மிகப்பெரிய குறையே எதுனா தன்னுடைய பிழையை என்ன செய்யாது? ஒத்துக்கிடாது. எந்த உயிருமே ஒத்துக்கிடாது. இப்போ அடாவடியாக நான் என் வகுப்பில் பேசுகிறேங்கிறீங்க. இப்போ இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்கள், பாடம் நடக்காம மூக்க சொரிஞ்சிட்டு இருக்கான். இப்படி சொரிஞ்சிட்டே இருப்பான். அடாவடியாக சில நேரங்களில் வகுப்பில் பேசுவோம். எதுக்குன்னா அந்த ஆன்மாவினுடைய கவனம் கேவலமாக இருக்கும். அதுக்கு நமக்கு தெரியாததா, நம்ம படிக்காததா, நம்ம தெரிஞ்சுக்கிடாததா, நம்ம படிக்காததா அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்போது உனக்கு தெரியாதுன்னு சொல்லிகிட்டு இருந்தால் தான் என்னமோ சொல்கிறாருன்னு கவனிக்கும். உனக்கு தெரியும்னு சொன்னால் கவனிக்காது. இதெல்லாம் ஒரு சைக்காலஜி. நேற்று நம்ம பாடம் நடத்தும்போது கேள்விகளில் கேட்குறோமல்ல, நீங்கள் சொல்கிற பதில் சரியாகவே இருந்தாலும் சரின்னு சொல்ல மாட்டோம். சரின்னு சொன்னால் நீங்கள் அடுத்த பாயிண்ட் என்ன செய்ய மாட்டீங்க. ஆமாம், நானும் உங்களை மாதிரி ஒரு மனுஷன்தான். ஆனால் அந்த இடத்த 1.5 மணி நேரம் சமாளிக்கணும்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படி சொல்லிட்டு இருந்தால் தான் எவ்வளோ நேரத்தை ஓட்ட முடியும். ஆமாம். இப்போ நம்ம இவர் யாரை பற்றி கேள்வி கேட்டோம்? ஒரு மன்னன் இவன் கட்டை விரல் கொடுக்குறான்ல, ஏகலைவன் பற்றி கேள்வி கேட்குறோம். நீங்கள் பதில் சொல்கிறீங்க. பதில் ரிலேட்டிவாக இருந்தாலும் ரிலேட்டிவ்னு சொல்லக்கூடாது. தப்பு அது சரி கிடையாது, வேறு மாதிரி இப்படி சொல்லணும். இப்படியே சொல்லி அவனுக்கு தெரியாதுன்னு சொன்னால் தான் கவனிப்பான். தெரியும்னு சொன்னால் என்ன செய்ய மாட்டீங்க, கவனிக்க மாட்டாங்க. அதனால தான் வகுப்பை வந்து அடாவடியாக அந்த 1.5 மணி நேரம் ஒரு அடாவடியாகவே கொண்டு போவோம். ஒவ்வொரு வகுப்பும் ஒரு மாதிரி இருக்கும். பப்ளிக் வகுப்பு அப்படி தான் கொண்டு போகணும். இல்லைனா எல்லாருமே வர்றவனுக்கு மனித இயல்பே எனக்கு தெரியுங்கிற இயல்பு தான் எல்லா உயிரும் இருக்கும். மாடு மேய்ச்சிடலாங்க, ஆடு மேய்ச்சிடலாம், மனுஷனை மேய்க்க முடியாது.
ஏன்னா ஆடு மாடுக்கு பகுத்தறிவு கிடையாது. ஒரு காரை ரிப்பேர் பார்க்குறோம்னா நாம் அந்த காரை வந்து ரிப்பேர் பார்த்துட்டு விட்டுட்டு டீ குடிக்க போயிட்டு வரும்போது நம்ம விட்டுட்டு போன மாதிரி தான் கார் நிற்கும். 3 டயரில் ஒரு டயரை கழட்டி வச்சுருந்தா கழட்டி வச்ச மாதிரியே இருக்கும். நம்ம வந்து ரிப்பேர் பார்க்கலாம். நீங்கள் 24 ஹவர்ஸில் கண்டதெல்லாம் படிச்சுட்டுலாம் வர்றீங்க. டயரை மாட்டிட்டு 6வது ஒரு டயர், காருக்கு 8 டயர் மாட்டிட்டுலாம் வர்றீங்க. காருக்கு இருக்க வேண்டிய எத்தனை டயர் தான்? ஆமாம், 8 டயர் விளையாட வர்றீங்க. இதெல்லாம் நீங்கள் அந்த ஃபீல்டில் உட்காந்து சராசரி மனிதனாக வேலை யார் வேணாலும் பார்க்கலாம். முன்னிலை மனிதனாக வரணும். இப்போ நாம் சைவத்தில் சராசரி வேலை பார்க்கல, என்ன வேலை பார்க்குறோம்? முன்னிலைக்கு வரணும். அப்போனா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னங்கிறத யோசிக்கணும். சராசரியாக எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, ஆயிரக்கணக்காக. அதில் நம்ம ஒரு ஆளாக வர்றது வந்து ஈஸி. அப்போ நீங்கள் இப்படி பேச வேண்டியது இல்லை. உங்கள் பாட்டுக்கு இதை வாசித்து விட்டுட்டு உங்கள் பாட்டுக்கு என்ன செய்யலாம்? இந்த தண்ணி வரிக்கு ஆட்டோவில் சொல்கிறாங்கல்ல, தண்ணி வரி கட்டுங்க, கட்டலைன்னா வந்து இதை பிடிங்கிறோம் அதை பிடிங்கிறோன்னு சொல்லிட்டு போகிற மாதிரி போயிட்டே இருக்கலாம். புரியுதா? இதுக்கு பின்னால் நிறைய சைக்காலஜி உளவியல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து என்ன செய்யணும்? நம்ம அதை வந்து நம்ம உரையில் கொண்டு வரணும். கொண்டு வந்து தான் நிறுவ முடியும். அதான் நேற்று சொன்னல, மைக்கு கிடைக்கிறதுனாலே எல்லோரும் என்ன செய்ய முடியாது. டீச்சர் அதை எடுத்து சொன்னாங்க தெரியுமா? ஒரு சமயத்திக்கே கூட வாங்காமல் சமயம் பண்ண வர்றாங்களே, எப்படி ஏற்க முடியும்? அதாவது சொல்கிறார், இனியாவது எனக்கு அருள் செய்யு அப்படின்னு சொல்கிறார். நான் வந்து சிவபெருமான் இனியாவது அருள் செய், எனக்கு தெரியும் எப்போ செய்யணும்னு தெரியும், முதல்ல நீ உன் வேலையை கரெக்டாக செய்ய அப்படிம்பார். உண்டா இல்லையா? யார் சொன்னால்? ஆமாம், மாணிக்க வாசகர்கிட்ட இறைவன் ஒரே வார்த்தையில் முடிச்சிருவார். மாணிக்க வாசகர் வந்து இப்போ சொல்கிறாரு, என்னால் அறியா கெடுவேன்னு. மாணிக்க வாசகர் பொய் சொல்லாதீங்க, கெடுற மாதிரி நீங்கள் என்ன செஞ்சீங்க, எல்லாமே சரியாக தானே செய்கிறீங்க. உங்களுடைய நாடகம் எனக்கு புரிகிறது. நீங்கள் வந்து என்னை தலைவனாக வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து சராசரி மனிதர்களுக்காக இறங்குறார்ல 45வது பதிகத்தில், நிற்பார் நிற்க நில்லா உலகில் நில்லோம் இனி நாம் செல்வோம். அவனை நினச்சி இறக்கப்படுறார். ஒரு செக்டார் நின்றுட்டானே, அவன் நின்றுக்கானா தவறு யார் மேலே? அவை மேலே. யாருக்கு மேலே கிடையாது. இறைவன் நம்ம ஒரு குருவாக அனுப்பி நம்ம கூப்பிட்டு கூட இவன் வரமாட்டேங்கிறானே. அப்போ இவனுக்கு என்ன தெரியலை? வீடுன்னா என்னன்னு தெரியல, மோட்சம்னா என்னன்னு தெரியல, குருன்னா என்னன்னு தெரியலை, நம்ம எப்படி திருந்தணுங்கிறது தெரியலை. அதுக்காக நீங்கள் வந்து ஒரு நாடகம் ஆடி என்னமோ உங்களுக்காக பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசுகிறீங்க, எனக்கு தெரியும். நீங்கள் அம்மையை என்கிட்ட பேசினா எப்படி இருக்குமோ அதை மாதிரி நீங்கள் என்ன செய்கிறீங்க, பேசுகிறீங்க அப்படின்னு மாணிக்க வாசகர்கிட்ட ஒரே பாயிண்டில் முடிச்சிடுவார். இந்த பதியத்தை நம்ம பேசினோம்னா எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவார். ஆமாம், திகைத்தான் திகைத்தான் இனித்தான் தேற்றாயே, நான் திகைத்து போயிருக்கிறேன், இனியாவது என்னை தெளிய வைப்பாயாக. நான் திகைச்சிட்டேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், நீ செஞ்ச வேணே அப்படிம்பாரு, நீ செஞ்ச வேணே அப்படிம்பாரு. இனியாவது தெளிய வையின்னு நான் சொன்னேன்னா, இப்போது மாணிக்க வாசகர்கிட்ட இந்த வரியை இனியாவது தெளிய வையினா, தேற்ற தெளிவே அப்படின்னு நீங்கள் தானே தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையில் ஊற்றான உண்ணார் அமுதேன்னு பாடிவிட்டு இனியாவது தெளிய வைங்கன்னு கேட்குறீங்களே, இதெல்லாம் நியாயமானு கேட்பார். யார்கிட்ட? நான் போய் என்னை தெளிய வைங்கன்னா, முதல்ல சரியை பண்ணு, பிறகு கிரியை பண்ணு, யோகம் பண்ணு, பிறகு ஒரு வாத்தியார்கிட்ட போய் கேளு, பிறகு கேட்டு சிந்தனை பண்ணு, பிறகு தெளிவு வரும். வர்ற நேரத்தில் நான் சொல்கிறேன் அப்படின்னு யார் சொல்லுவா? வர்ற நேரத்தில் நான் சொல்கிறேன் அப்படிம்பாரு. இதான் இந்த மந்திரம். குறிப்புரையெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன குறிப்புரை எழுதினாலும் இதான் செய்தி. கடைசியாக ஒரு கன்க்ளூஷன் உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்குறேன். மாணிக்க வாசகர் நம்மை போன்ற அபக்குவ மாணவர் ஆன்மாக்களுக்காக யாராக நின்று பேசுகிறார்? தாயாக நின்று பேசுகிறார். யார்கிட்ட? இந்த பதிகம் யாருக்காக பேசியது அல்ல, தனக்காக பேசியதல்ல. அவருடைய அனுபவமும் கிடையாது, அவருடைய தனக்காக பேசியதல்ல. 45வது பதிகத்துக்குள்ளே போனீங்கன்னா யாரை பேசுகிறாருங்கிறத கண்டுபிடிக்கலாம். என்ன தலைப்பு? 45வது பதிகம் திருவெண்பாவுக்கு முந்தியா யாத்திரை பத்து. அங்கே பாருங்கள், இந்த அண்ணன்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. யாருக்கு அறிவுரைங்கிறத அங்கே போய் பாருங்கள். புகவே வேண்டா புலன்களில் நீர். பார்த்தீங்களா? இந்த புகவே வேண்டா புலன்களில் நீர் மாணிக்க வாசகர் அவர்கிட்ட பேசினாரா? இங்கே இவங்களுக்காகத்தான் இப்படி புலன்களில் போகிறவங்களுக்காக பேசிகிட்டு இருக்கிறார்.
புயங்கப் பெருமான் பூங்கழல்கள் மிகவே நினைமீன். நினைக்கலன்னு அர்த்தம். வந்துட்டா நான் சொன்னதெல்லாம் நீங்கள் நினைக்கல. போக விடுமீன்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? போக விடலைன்னு அர்த்தம். அப்படியே அடுத்த திருவாசகத்தில் பாருங்க, தாமே தமக்கு சுற்றமும் அந்த மந்திரத்தில் இதே செய்தி தான் வருது. அடுத்த பாருங்க 4, அடியார் ஆணீராக அனைவரும் அகல விடுமின் விளையாட்டை. எல்லாரும்ட்டாரு. அதுதான் அவருக்கு வேதனை. நீங்கள் அப்படி இப்போ அபக்குவர்கள் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா இங்கே தான் சொல்கிறாரா, அடியார் ஆணீர் எல்லாருமே இப்படி தான் இருக்கிறாங்கன்ட்டாரு. பாஸ் லிஸ்ட்டே இல்லைன்ட்டார். விளையாட்டை அகல விடுங்கன்னார். கடைசியில் பார்த்தார், ஒரு முடிவுக்கு வந்தார். என்ன கேட்டால் நான் இப்படி யோசிக்கிறேன், எப்படி பக்குவப்பட்டவன் பக்குவப்படாதவன் பார்க்காம ஞானசம்பந்தர் கடைசியில் அந்த ஆச்சாள்புர ஜோதிக்குள்ளே கூட்டு போனாரோ, அதே மாதிரி இப்படி ஒரு பதிகத்தை யாருக்கு விண்ணப்பமாக வச்சார்? நமக்காக ஒரு விண்ணப்பமாக வச்சு நமக்காக ஒரு விண்ணப்பம் செய்தார்னு எடுத்துக்கிடலாம். யாருக்காக? நமக்காக அவர் வைத்த ஒரு விண்ணப்பம் தான் அது. இவன் திருந்த மாட்டான்னு தெரிஞ்சிட்டு மாணிக்க வாசகர் நேரில் நின்னே திருந்தலை. இனி அவர் வீடு பேருக்கு போக போகிறாரு. கடைசியில் பார்த்தாரு, சரி நம்மளாவது ஒரு விண்ணப்பத்தை என்ன செஞ்சுருவோம், அவங்களுக்கு பதிலாக வச்சு விட்ருவோம். அவங்க அந்த கோடிக்கணக்கான உயிர்களுக்கு பதிலாக யார் பேசிடுவோம் அப்படின்னு பேசினார். அகல விடுமின் விளையாட்டை. இப்போ நீங்கள் பதில் சொல்லி பாருங்கள். இறைவனுக்கு அருள் செய்யுங்க, நீ முதல்ல விளையாட்டை விடு பார்க்கலாம். இறைவன் எனக்கு தெளிவிங்க, நீ விளையாட்டை விடு பார்க்கலாம். அதுக்கான விடைகளெல்லாம் எங்கே இருக்குது? ஆமாம், அங்கே இருக்குது. 45வது பதியத்தில் ஆன்மா செய்த தவறுகளை பதிவு செய்தார். 50வது பதியத்தில் ஆன்மா செய்த தவறுகளை மறைத்து பதிவு செய்தார். அடுத்த மந்திரத்தில் விடுமின் வெகுளி, கோவப்படாதங்கிறாரு. இப்போ நீங்கள் போய் எனக்கு அருள் செய்யுங்கன்னா இறைவன் என்ன சொல்ல வாய்ப்பு இருக்குது? நீ இப்படி கோவப்பட்டுக்கிட்டே அலைஞ்சா உனக்கு எங்கே அருள் செய்யணும்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. வேட்கை, ஆசைப்படாதங்கிறாரு. புகழ்மீன், தொழுமீன், பூப்பினை மீன். கடைசியில் தான் டென்ஷன் ஆனார். 7வது மந்திரத்தில் நிற்பார் நிற்கிறவன் நின்றுட்டு போ அப்படின்னார். அது அவர் மனசுக்குள்ளே ஒரு உறுத்தலாகவே இருந்திருக்குது. இவ்வளவு பேர் நம்ம புறப்பட்டோன்னே எல்லாரும் வந்தோடனே நம்ம கட்சிக்கு தான் ஓட்டு போட போகிறானுன்னு நினச்சா கூட்டம் கூட்டமாக வரானுன்னு பார்த்தா ஒருவையே ஓட்டு போடுற மாதிரி இல்லை, வேறு கட்சிக்கெல்லாம் ஓட்டு போடுறவனா இருக்கிறான். அதனால் என்ன செய்கிறது? கடைசியில் பார்த்தார், நிற்பார் நில்லா உலகில். சரி, உங்களுக்காக நான் நிற்க தயார் இல்லைன்னார். ஆனாலும் அவருடைய பெருங்கருணை கடைசியில் ஒரு ஆயுதத்தை எடுத்தார், ஆனந்தமாலை. இந்த ஆனந்தமாலைங்கிறது இப்படி புரிஞ்சுக்கலாம், பிற உயிர்களுக்கு ஆனந்தம் வேண்டும் என்பதற்காக பாடிய மாலை. புரியுதா? ஆனந்தம் பெற தகுதியில்லாத உயிர்களுக்கு ஆனந்தம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பாடிய மாலை தான் என்ன மாலை? ஆனந்த மாலை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அடுத்த மந்திரம் இன்னொரு வகுப்பில் பார்ப்போம். இதை கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க. நிறைய வேலைகளை மேல்நாட்டுக்காரங்க இந்த வைதிக வகுப்புகள் நிறையா கேட்குறாங்க.